தமிழக பட்ஜெட் தொடர்பான ஆலோசனையை தொடங்கினார் முதல்வர் விஜய். ஜூலை 22ஆம் தேதி வரை துறை ரீதியாக அமைச்சர்கள் செயலர்களுடன் ஆலோசனை. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உட்பட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 4 பேர் தாவேக்குவில் ஐக்கியம். மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் நடந்த விழாவில் ஆதரவாளர்களுடன் தாவேக்குவில் இணைந்த முன்னாள் அமைச்சர்கள். தேர்தலுக்கு முன்பே தாவேக்குவுடன் கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக சி. விஜயபாஸ்கர் பேச்சு. தேர்தலுக்கு பிறகு தாவேக்குவுக்கு ஆதரவளிக்க கோரியும் அதிமுக தலைமை செவிசாய்க்கவில்லை என்று காட்டம். தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. இயற்கைக்கு முரணாக திமுகவுடன் கூட்டணி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி என்று சி. விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு. தலைமை பண்பு உள்ள தலைவர் விஜய்தான் என்றும் புகழார். இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல, தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அமைச்சர் முகமது பர்வேஷை அன்பு மாப்பிள்ளை என்று குறிப்பிட்ட விஜயபாஸ்கர், தற்போது நடப்பது ட்ரெய்லர் தான் என்றும் டெல்டாவில் மெயின் பிக்சர் இருப்பதாகவும் பேச்சு. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் அன்பு மாப்பிள்ளை, எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் அவர்கள், மாப்பிள்ளை வணக்கம். இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவால் தான் அதிமுக தள்ளாடுகிறது. தாவேக்குவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சனம். இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். 10ஆம் தேதி கரூர் செல்கிறார் முதல்வர் விஜய். அதிமுகவினர் தாவேக்குவில் இணைந்த நிகழ்வில் அமைச்சர் ஆனந்த் அறிவிப்பு. வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மக்களை கொன்று குவித்தார்கள் என்று கரூர் சம்பவம் குறித்து திமுக மீது அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. கரூர் கணக்கை தீர்க்காமல் விடமாட்டோம் என்று சூளுரை. எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். தாவேக்கவும் அதிமுகவும் ஒன்றுதான், இரு கட்சிகளுக்கும் ஒரே குறிக்கோள்தான் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. திமுகவுக்கு ஊழல் அரசியல் தான் தெரியும், கொள்கை அரசியல் தெரியாது எனவும் விமர்சனம். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கான அரசியல் வெளியே போயிட்டாங்க. அவங்களுக்கு கொள்கை அரசியல் என்னன்னு தெரியாது, ஊழல் அரசியல் மட்டும்தான் தெரியும். திமுக கொள்கை அரசியல் வெளியே போயிட்டாங்க. விரைவில் திமுக அதிமுக இணையும், ஸ்டாலினும் பழனிசாமியும் இணைவார்கள். அமைச்சர் அருண்ராஜ் பேச்சு.
அதிமுக திமுகவோட டீல் பேசிட்டு இருக்காங்கன்னு. இப்ப எது மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்ப கூடிய விரைவில் 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க. கூடிய விரைவில் அவங்க ஒரு வழியே கிடையாது. கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்க. எம்ஜிஆர் அவர்களால முடியாததை, கலைஞர் அவர்களால முடியாததை இப்ப ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போறாங்க. 2 இயக்கமும் ஒன்னா சேரப்போகுது. கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் செங்கோட்டையன் சாடல். துரோகம் செய்பவர்கள் மட்டுமே தற்போது அதிமுகவில் இருப்பதாகவும் விமர்சனம். புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம். எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்கிறது கம்பெனி, மறந்து விடாதீர்கள். கார்ப்பரேட் கம்பெனி, 10 பேர் அவருக்கு பின்னாலே நிற்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நின்றவர்களுக்கு மீண்டும் உரிய பதவி வழங்காத காரணத்தால் தான் பிற கட்சிக்கு செல்கின்றனர். அதிமுகவில் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே தாம் தொடர்வதாகவும் எஸ்பி வேலுமணி பதில். எம்ஜிஆர் அம்மா காலத்தில் உழைத்தவர்கள், பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால நாங்கெல்லாம் நான் உட்பட நத்தம் விஸ்வநாதன் உட்பட தங்கமணி உட்பட எல்லாருமே அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினரா இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினரா தொடர்ந்து இருக்கா. அடுத்த கட்சி எம்எல்ஏக்கள் ஸ்டெப்னியாக வைத்து விஜய் ஆட்சி நடத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். விஜயின் அரசியலால் தமிழ்நாடே திணறுவதாகவும் கருத்து. காருக்கு ஸ்டெப்பினி வைத்துக் கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போது தாவேகா கட்சிக்கு ஸ்டெப்பினியாக அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து என்று அவர் காட்டி வருகிற அதிரடி அரசியல் சும்மா விஜய் பேர் சொன்னா தமிழ்நாடே அதிருதில்லை. பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மிஷின் தமிழ்நாட்டிற்கும் வந்துவிட்டது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இணைந்தது தொடர்பாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். பல்வேறு வழக்குகள் உள்ள முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரை தாவேக்காவில் சேர்ப்பது ஏன்? தொட்டவர்களை விடமாட்டேன் என்று முதல்வர் விஜய் பேசியது இதுதானா என்று அறப்போர் இயக்கம் சாடல். குதிரை பேரத்தின் நம்பர் 1 குற்றவாளி விஜய்தான் என்று திமுகவின் பரந்தாமன் குற்றச்சாட்டு. பாஜக பக்கம் செல்லவே விஜய் நாடகம் என்று திமுக பேரம் பேசியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பரந்தாமன் பதில். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்று அதிமுக சார்பில் மனு. முதல்வர் விஜய் நேரடியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாகவும் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் அதிமுக எம்பி என்பதுரை கோரிக்கை. அங்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். நாட் டு நோட்டிஃபை த எலெக்ஷன் ஆர் கண்டக்டிங் த எலெக்ஷன் இன் 6 தொகுதிகளில், அந்த சம்பந்தப்பட்ட 6 தொகுதியில் தனக்கான ஆதரவை அதிகமாக பெறுவதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். முதலமைச்சரே அனைத்து அதிமுகவுடைய சில எம்எல்ஏக்கள் தங்கியிருந்த இடத்திற்கு நேரடியாக சென்று குதிரை பேரத்தில் ஈடுபட்டார். பீகார், குஜராத், மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படவில்லை. எம்எல்ஏக்களை விலை பேசுவது மோசமான விஷயம். திமுக மீது சிபிஎம் செயலர் சண்முகம் விமர்சனம். விரைவில் தேர்தல் என்று மு.க. ஸ்டாலின் பேசியதன் பின்னணி இப்போதுதான் தெரிய வருவதாக சண்முகம் சாடல். முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்து விரைவாக தேர்தல் வரும், விரைவாக ஆட்சி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர் பேசியதனுடைய பின்னணி என்ன என்பது இப்போதுதான் தெரிகிறது. இந்த சட்டமன்ற உறுப்பினரை கோடிக்கணக்கில் விலை பேசியிருக்கிற செய்தி இன்றைக்கு வந்திருப்பதும், முறையான வழக்கு பதிவு செய்து அத்தகைய முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
ஆட்சி அதிகாரத்தில் இல்லாததை திமுகவால் ஏற்க முடியவில்லை. மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக தாவேகா ஆட்சியை கவிழ்க்க திமுக முயற்சி என்று சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் குற்றச்சாட்டு. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட்டணி கட்சிகளை ஆதரிக்க சொல்லியிருக்க மாட்டோம் என்று திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி விளக்கம். ஒவ்வொரு எம்எல்ஏவும் தாவேகாவுக்கு தாவுவதுதான் குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு எனவும் ரகுபதி விமர்சனம். குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏயும் தாவேவுக்கு தாவுவதுதான் என்பதை நாங்கள் அழித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்க குதிரை பேர பேசுறத ஏங்க இவங்க எல்லாம் போக சொல்றோம், ஏங்க ஆதரிக்க சொல்றோம், நீங்க போய் ஆதரிங்கன்னு ஏங்க சொல்றோம். ஆளுநரிடம் திமுக புகார் அளிப்பதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் கருத்து. செந்தில் பாலாஜி மூலம் ஆட்சியை கவிழ்க்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முயற்சி செய்வதாகவும் குற்றச்சாட்டு. அவங்க யாரை வேணாலும் சந்திச்சுட்டோம், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எங்க வேணாலும் வந்து ஆளுநர்கிட்ட புகார் அனுப்பிச்ச மாதிரி போறாங்க. அவங்க வேற வழி இல்லாமல் இன்னைக்கு ஆளுநரிடம் போய் கதறிட்டு இருக்காங்க. எந்த தைரியத்துல 30 நாள் ஆட்சி இருக்காதுன்னு சொன்னாரு ஸ்டாலின். வெறும் பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு சில செந்தில் பாலாஜி மாதிரி ஆட்களும் இல்ல ஒரு சில தொழிலதிபர்களை வைத்துக்கொண்டு இவர் வந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்காரு. தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட புகாரில் மேலும் 4 பேர் கைது. நேற்று 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் சிலரிடம் விசாரணை. கன்னியாகுமரி அணுக்கனிம சுரங்க கால நீட்டிப்பு அரசாணைக்கு தமிழக காங்கிரஸ் எதிர்ப்பு. அரசாணையை ரத்து செய்யுமாறு முதல்வர் விஜயிடம் அமைச்சர் ராஜேஷ்குமார் நேரில் வலியுறுத்தல். காவிரிக்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2வது நாளாக நடைபயணம். மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுக்க வேண்டும் என்று அன்புமணி கோரிக்கை. நாம் இந்த மேகதாது அணையை தடுக்கவில்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு வரும். குடிநீர் பிரச்சனை, உணவு பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் சேலஞ்சஸ் ஃபார் தமிழ்நாடு. அண்ட் மேகதாது அணை நிச்சயமா கட்டக்கூடாது. பொள்ளாச்சியில் ஜூலை 12 வி தி லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு. வி தி லீடர்ஸ் அமைப்பின் அண்ணாமலை அறிவிப்பு. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதம். வேளாண் நிதிநிலை அறிக்கை கருத்து கேட்பு கூட்டத்தில் தங்களை பேச அனுமதிக்கவில்லை என்று புகார். சைவ வைணவ சமயங்கள் பெண்கள் குறித்த அவதூறு. பொன்முடி மீதான வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. பொன்முடியின் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். கடலூர் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக, அதிமுக மற்றும் பாமக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம். தலைவர்களின் புகைப்படங்களை வைப்பது தொடர்பாக மோதல். இருபத்தி 26 நிதியாண்டில் தமிழக அரசு மருத்துவமனை மூலமாக 4,51,000 யூனிட் ரத்தம் சேகரிப்பு. மத்திய அரசின் இலக்கை விட தமிழக அரசு அதிக சேகரிப்பு என்று அமைச்சர் அருண்ராஜ் தகவல். திருப்பூரில் தபால்களை விநியோகிக்காமல் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைத்திருந்த போஸ்ட்மேன் சஸ்பெண்ட். தபால்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதி. நாமக்கல்
நாமக்கல்லில் கறிக்கோழி விலை தொடர்ந்து அதிகரிப்பு. உற்பத்தி சரிவால் கறிக்கோழி கொள்முதல் விலை 12 ரூபாய் உயர்ந்து 132 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரிப்பு. கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 3760 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக வானிலை மையம் அறிவிப்பு. பருவமழை தீவிரமடையும் என்று எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் 1 வாரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்று தகவல். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையாததால் நீரின்றி வறண்ட 2852 ஏரிகள். அதிகபட்சமாக மதுரையில் 812 ஏரிகளும், திருவள்ளூரில் 75 ஏரிகளும் முற்றிலும் வறண்டன. தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் குடமுழுக்கு விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் தகாய்ச்சிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் அணிவகுப்பு மரியாதை. இரு நாட்டு உறவுகள் குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை. $14,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பொருளாதார விவகாரங்களுக்கான கேபினெட் குழு ஒப்புதல். உத்தரப்பிரதேசத்தில் 242 கிலோமீட்டர் நெடுஞ்சாலை, டெல்லியில் 6 வழி சுரங்கப்பாதை அமைக்க திட்டம். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சியுடன் கூட்டணி அமைந்தால் 50 விழுக்காடு இடங்களை கேட்டு பெற காங்கிரஸ் முடிவு. இனிமேலும் சிறிய அளவிலான கூட்டாளி கட்சியாக இருக்க முடியாது என்று திட்டவட்டம். தெலங்கானா மாநிலம் போடுப்பல் பகுதியில் போராட்டம் நடத்திய கவிதா குண்டுகட்டாக கைது. முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு எதிரான போராட்டத்தின் போது கவிதா கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. போராட்ட மையமாக மாறிய தலைநகர் டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் பகுதி. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக், இடதுசாரி கட்சி மாணவர் அணி உட்பட 3 குழுக்கள் அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா கோரி உண்ணாவிரதம். சடங்குகளுடன் நடைபெறும் திருமணம் மட்டுமே இந்து திருமண சட்டத்தின்படி செல்லுபடியாகும். திருமண பதிவுச் சான்றிதழ் திருமணத்துக்கான சான்று மட்டுமே என்று குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. அயோத்தி ராமர் கோயில் நன்கொடையிலிருந்து திருடப்பட்ட 77 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல். உத்தரப்பிரதேச போலீசார் நடத்திய சோதனையில் திருடப்பட்ட பணம் மற்றும் நகைகள் மீட்பு. வெனிசுலாவிலிருந்து தாயகம் கொண்டுவரப்பட்ட இந்திய மாலுமியின் உடலில் இதயம் உள்ளிட்ட உறுப்புகள் இல்லாததால் பரபரப்பு. உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வலியுறுத்தல்.
ஆந்திராவில் 3200 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஹீரோ மோட்டார்ஸ் திருப்பதியில் உள்ள உற்பத்தி ஆலையை விரிவாக்கவும் முடிவு. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது அமர்நாத் யாத்திரை. 57 நாட்கள் நடக்கும் யாத்திரையை துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தொடங்கி வைத்தார். தொடர் மழை காரணமாக உத்தராகண்ட் மாநிலத்தில் பெருக்கெடுத்து ஓடும் அலக்நந்தா ஆறு. அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என்ற வானிலை எச்சரிக்கை மையம். ஐரோப்பிய நாடுகளில் வரலாறு காணாத வெப்ப அலையால் பொதுமக்கள் தவிப்பு. வெயிலில் வைத்து ஆம்லெட் போடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். Wat hard ook. Het werkt gewoon oprecht. Een minuutje later. Lekker, ik kan nog flippen letterlijk. ஐரோப்பிய நாடுகளில் அதீத வெயில் எதிரொலி. அனல் பறக்க நடைபெறும் ஏர் கண்டிஷனர் விற்பனை. வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2000 அதிகரிப்பு. 6 நாட்களுக்கு பிறகு இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்ட 3 வயது குழந்தை. யுக்ரைன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தும் ரஷ்யா. உயிருக்கு அஞ்சி நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலையத்தில் தஞ்சமடைந்த மக்கள். நியூயார்க்கில் உள்ள எம்பயர் ஸ்டேட் கட்டிடத்தின் உச்சிக்கு சென்று மோதிரம் மாற்றி காதலை பரிமாறிக்கொண்ட ஜோடி. சட்டவிரோதமாக ஏறியதாக கூறி இருவரையும் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை.